Hello friends, welcome to Tansira's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல முருங்கா பூரி அதுக்கப்புறமா முருங்கா ஹல்வா செய்ய போறோம். இது குக் வித் கோமாளில பிரியங்கா செஞ்ச டிஷ். இதை நான் ரீக்ரியேட் பண்ணி போட போறேன். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ 6 முருங்கா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு கடாயில கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த முருங்காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கா முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இது இப்போ நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறுனதும் இந்த உள்ளே இருக்கிற ஃப்ளஷை எடுத்துடலாம். சீட்ஸ் எதுவும் வேணாம், சீட்ஸ் தனியாக எடுத்துக்கோங்க. எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி கையால் எடுத்தாலே வந்துடும். அதுக்கப்புறமா அந்த சீட்ஸை தனியாக எடுத்துட்டு ஸ்பூனால் ஃப்ளஷ் எடுத்துடலாம். இப்போ இந்த ஃப்ளஷ் எல்லாம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். திருப்பும் ஒரு தாட்டி சீட்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய் பூரி செய்கிறதுக்கு ஆசீர்வாத் ஆட்டா எடுத்துருக்கேன், கோதுமை மாவு. இதை ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இந்த முருங்கைக்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த ஃப்ளஷ். ஃபோர் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இது முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணி. ஏன்னா முருங்கைக்காயோட ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் இந்த தண்ணியிலே இருக்கும். அதனால் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பூரி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா பூரி மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம ஹல்வா செஞ்சிடலாம் வாங்க. பூரி மாவு 1/2 hour நல்லா ஊறட்டும். கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். சாஃப்ட் ஆகிற வரைக்கும் 1/2 hourல நம்ம இப்போது ஹல்வா செஞ்சிடலாம் வாங்க. இப்போது ஒரு மிக்சர் கிரைண்டரில் 20 பாதாம், 10 கேஷ்யூ, அதுக்கப்புறமா கசகசா 1/2 டீஸ்பூன், பச்சரிசி 1/2 டீஸ்பூன் நல்லா ஊற வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பாயில் ஆகட்டும். 1/2 லிட்டர் பால் நல்லா கொதிக்கட்டும். அதாவது 1 லிட்டர் பாலை சுண்டாக காய்ச்சினதும் 1/2 லிட்டர் ஆயிடுச்சு. 1/2 லிட்டர் ஆனதுக்கப்புறமா நல்லா திக்காக இருக்கும் பால். இந்த ஸ்டேஜில் இப்போது நல்லா சூடாயிடுச்சு பால். சூடானதுக்கப்புறமா பால் நல்லா சுண்டாக காய்ச்சி வரணும். இதுக்கப்புறமா நான் முருங்கைக்காய் ஃப்ளஷ் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியங்கா அவங்க முருங்கைக்காய் பூவில் ஹல்வா செஞ்சாங்க. நான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால முருங்கைக்காயில் ஹல்வா செய்ய போகிறேன். அந்த ஃப்ளஷ் பால் கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஃப்ளஷ் ஆட் பண்ணதுக்கப்புறமா முருங்கைக்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஃபைனாக அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன்.
பேஸ்ட் ஆட் பண்ணதும் திக்காக பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா பால் திக்காக ஆரம்பிக்கும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்போது இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் நல்லா டிசால்வ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கூட கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஒரு ஹல்வா பதத்துக்கு வரும். இப்போது நல்லா திக்காக ஆரம்பிக்கும் போதே நெய் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் ஹல்வா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இதில் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டு. இது கொஞ்சம் கூலானதும் ஹல்வா பதத்துக்கு ஆகிடும். இது நல்லா கூல் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம பூரி செஞ்சிடலாம். இப்போ பூரி மாவை எடுத்து இதை நல்லா தேய்ச்சிடலாம். இப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது இந்த மாதிரி ஒரு ரவுண்டான வெசல் எடுத்திருக்கேன். இந்த பிளேட் மாதிரி எடுத்திருக்கேன். இதில் வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன பூரி தான் செய்ய போகிறோம். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் இந்த பூரியை போட்டு போட்டுடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. பூரி நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். முருங்கைக்காய் பூரி ரெடி. அது கூட ஹல்வாவே ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக சர்வ் பண்ணிடலாம் வாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சர்வ் பண்ணியாச்சு. கார்னிஷ்காக நான் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பூரியோட அந்த ஹல்வா வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஹல்வா பாருங்கள், கையில் ஒட்டாமே வருது. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இதை நம்ம ரீக்ரியேட் பண்ணி செஞ்சுருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். முருங்கைக்காய் பூரியோட முருங்கைக்காய் ஹல்வா செஞ்சுருக்கோம். பிரியங்கா அவங்க வந்து முருங்கைக்காய் பூவில் வந்து ஹல்வா செஞ்சாங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.